வணக்கம். சின்னக்கல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய புது குக்கருங்க. இப்போ தான் வாங்கினேன் இந்த வீக்கில். இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் கருணக்கிழங்கு பிடிகரணை வேக வச்சேன். அது ஃபுல்லாக அந்த பிளாக்காக அந்த குக்கர் ஃபுல்லாக ஆகிட்டு அடியில் பகுதியில் டாட்டாக வேறு ஆகிடுதா. நான் எவ்வளோ விம்பார் போட்டு நல்லா தேய்ச்சி பார்த்தா கூட போகலை. நான் உடனே என்ன செஞ்சேன், அந்த கரை இருக்கிற பகுதி அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஆப்ப சோடா இருக்கு இல்லைங்களா, அதுவும் பேக்கிங் சோடா ரெண்டுமே ஈவனாக போட்டுட்டு முதல்ல அப்படியே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. திருப்பியும் அந்த கொதிக்க அதில் இருக்கிற அந்த அழுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கரை அழுக்கு கிடையாது, கருணக்கிழங்குல வேக வச்ச கரை, அந்த கரை எல்லாமே இந்த நுரைச்சி வரும்பொழுது அதை எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ நான் நல்லா கொதிக்க வச்சு அந்த கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே ஒன்று போட்டேன், பேக்கிங் பவுடர். இது ஆப்ப சோடாவில் போட்டிருக்கேன். இது பேக்கிங் பவுடர் ப்ளஸ் ஆப்ப சோடா ஈவனாக போட்டு பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த பிளாக் எல்லாமே எடுத்துருச்சு பாருங்க. தண்ணி எனக்கு கொஞ்சம் பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிடுது. இதை பாருங்கள், இந்த இதில் வெந்தது தான் அந்த கருணக்கிழங்கு வெந்து அந்த குக்கர் பிளாக் ஆகிடுது. லைட்டாக அந்த பிளாக் கலர் இருந்தது. அதற்காக தான் நான் இப்படி இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நுரைச்சி நல்லா வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா பொங்கி வழியாமல் இருக்கணும். நான் இப்போ நல்லா இதை மாதிரி செய்து விட்டு உங்களுக்கு தண்ணியை எடுத்துட்டு நான் அலம்பிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, நான் அந்த இடத்துல டாட்டாக கருப்பாக இருந்தது. நான் இந்த மாதிரி அந்த கருப்பெல்லாம் வருது பாருங்கள். நான் சாதாரணமாக தேய்க்கும் போது வரலைங்க. நான் இந்த மாதிரி பேக்கிங் சோடா ஆப்ப சோடா போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சதும் என்னோடய புது குக்கர் புதுசு மாதிரி கிடச்சிட்டு. நீங்கள் குக்கர் யூஸ் பண்ண 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு கருப்பு எல்லாமே வந்துடும். அழுக்குன்னா எப்படி வருதுன்னா, நம்ம வேக வைக்கிற உருளைக்கிழங்கு பிடிகரணை கருணக்கிழங்குலாம் மண் இருக்கும். அந்த மண் போய் அப்பிடும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த கரை மட்டும் போகாது. வாழைக்காய் இதெல்லாம் அதனால தான் அதில் இருக்கிறத நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். நான் அதை சுத்தம் பண்ணிவிட்டு காண்பேன். பாருங்க, நல்லா தேய்ச்சி புதுசு மாதிரி ஆகிடுது. இது புது குக்கர் தான். இது ஆஃபரில் இந்த 2 குக்கர் என்னோட மகள் தான் என்னோட பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இதை பாருங்க, இதை இன்னும் யூஸ் பண்ணல. நான் வெஜ்ஜுக்காக இந்த குக்கர் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குக்கர் ரேட்டு ரெண்டும் சேர்த்து 800 ருபீஸ் ஆஃபரில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினாங்க. ஆனால் மூடி மட்டும் ஒரே மூடி தான் இதுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் பயன்படுத்தலாம். இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கேஸ் மிச்சமாகிறது மட்டும் இல்லை, சீக்கிரமாக என்னுடைய வேலையும் முடிச்சிடுறேன். 2 குக்கர் புது வரவே எங்கள் வீட்டில். இந்த குக்கர் இருக்கிறதுனால நான் சீக்கிரமே என்னுடைய சமையல்லாம் முடிச்சிடுறேங்க. இந்த குக்கரில் நம்ம சமைச்சு முடித்து ஆவி அடங்கினதும் வேக வச்சு இறக்கிடுறோம் இல்லைங்களா, அந்த ஆவி அடங்கினதும் இந்த குக்கரில் என்ன போடணுமோ அதை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா இந்த மூடியை கலட்டி இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி வச்சு இப்படி பயன்படுத்திக்கலாம். குக்கரில் மெயினாக என்னென்னா, அடுப்பை அதிகமாக ஏற்றி விட்டு சமைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப சென்டர் வைக்க வேண்டாம், மிடில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஹையாக இருக்கிறத கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் எப்போவுமே குக்கரில் வாங்கினோம்னா அதிலே போட்டிருப்பாங்க, குக்கரில் ஹையாக நீங்கள் வச்சு சமைக்காதீங்கன்ட்டு. நீங்களும் குக்கர் பயன்படுத்தும் போது அடிக்கடி வாசர்லாம் போயிருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறை வாசர் செக் பண்ணிக்கோங்க. வாசர் எப்படி போயிடுதுன்னா, நம்ம க்ளோஸ் பண்ணும்போது டைட்டாக இருக்காது. இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்களேன், இது க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுது, ரப்பர் டைட்டாக இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாசர் போயிருக்கும். வாசர் பார்த்தாவே தெரியும். இது பாருங்கள், வாசர் எவ்வளோ திக்காக இருக்கு. இது அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, எங்கள் அம்மாலாம் இந்த வாசர் நல்லா டைட்டாக ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. அதை வச்சு
மாற்றி மாற்றி வாரை போட்டு வச்சு சமைக்கும்போது வார் வந்து உறுதியாக இருக்கும், சீக்கிரமே வார் வந்து போயிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து வார் வந்து சீக்கிரம் போகாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2, நம்ம லெட்டினில் வந்து எப்போவுமே வாஷ் பண்ண மாதிரி க்ளீனாக இருக்கணும்னா நம்ம வந்து அந்த டேங்கில் கொஞ்சம் போல் நீங்கள் துணி வாஷ் பண்ணுற லிக்யூடு அதை கொஞ்சம் போல் அந்த டேங்க்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஊற்றிடுங்க. அந்த லிக்யூடு நல்ல வாசம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றுனீங்கன்னா போதும். அதை வந்து டேங்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரெஸ்அப் பண்ணும்போது அது வந்து நுரைச்சி வரும். மேலும் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நுரை வந்து வரதுனால நமக்கு அழுக்கு வந்து சீக்கிரம் சேராது, பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் வாசனையாகவும் அந்த லிக்யூடால் பாத்ரூம் வாசனையாக இருக்கும். அடுத்து வந்து டிப்ஸ் நம்பர் 3, காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக நம்ம தேங்காய் சட்னி அரைக்கணும்னு நினச்சிக்கோங்க. டிஃபனுக்கு மீந்துடுத்து கெட்டி சட்னி, அதை வெறும் வயலில் சாப்பிட முடியாது. தோசை ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட முடியலைன்னா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் நல்லா சுற்றி எடுத்துருங்க. இது வந்து மத்தியான சாதத்துக்கு சைடிஷாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதோட முக்கியமான ஒரு பொருள் வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை ஒரு 10 வேர்க்கடலை, ஒரு கை வேர்க்கடலை கூட அள்ளி போடலாம். நான் இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கேன், வறுத்த வேர்க்கடலை. அவ்வளோதாங்க. நான் இப்போ அரைச்சிட்டு காண்பிக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சட்னி வந்து அரைச்சாச்சு, ஒரு கிணத்துல மாற்றிடலாம். வேர்க்கடலை சட்னி சூப்பராக மத்தியான சாதத்துக்கு ரெடி ஆகிடுது. கட்டு சாதம் செய்ய போகிறீங்களா? சாதத்தை தனியாக வேக வைக்கும்போது அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சு நீங்கள் கட்டு சாதம் செஞ்சீங்கன்னா சாதம் குழையாமல் இருக்கும். அதே தண்ணி சாதம் நீங்கள் கலக்கிறதா இருந்தால் நீங்கள் சாதத்தை எடுத்து ஆற வைக்க தேவையில்லை. சூடாக இருக்கும்போதே நல்லா மசிஞ்சிட்டு நீங்கள் தயிர் சாதம் கலந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதம் தாளித்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டு சாதம் செய்யும் பொழுது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு காலையிலே செஞ்சு வச்சு அந்த நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ருசியும் மனமும் அருமையாக இருக்குங்க. புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம கலந்து வச்சாதான் அந்த ரசம் வந்து இறங்கி சாதம் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.